விட்டு கூட அத்தனை பேர் விலகி இருக்க மாட்டாங்களா சச்சின்? ஆனா நாம் தமிழர் 15 வருஷமா கட்சி வச்சிருக்கானுங்களா, அத்தனை பேரும் வெளியே போயிட்டானுங்க. இப்ப 2021 நிக்கிறவன 26ல பார்க்க முடியாது. ஃப்ரெஷ் கேண்டிடேட், ஃப்ரெஷ் ஆட்கள் தான். அது வந்துட்டு ஒரு கூட பைத்தியம். ரெண்டே ரெண்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு தராங்க, நீங்க அவங்களையே உதாசீனப்படுத்துறீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு நீ ஒண்ணு நோட் பண்ணியா நம்ம ஜெகதீச பாண்டியன் ப்ரோ இருக்காருல்ல நம்ம ஆமா கட்சியில, ஆமா அவர் வண்டியா அறுத்து கிழிப்பாரு. வித் ஆமா இன்சிடென்ட சொல்லி பேசுவாரு. அவருக்கு வந்து பதிலடி கொடுத்து தரவுகளோட அது பொய் அப்படின்னு சொல்லி எவனாவது பேசிருக்கான பாத்தியா? பேச கிடையாது. சொல்லி தேர இழுத்து தெருவுல விட்டுருவாரு. அவரு ஆடியோ கிளிப்ஸோட வருவாரு. என்ன இது நடந்தது எவனுமே அப்படின்னு கரெக்ட். நான் நோட் பண்ணது இல்ல. ரவரவே இவனுங்க எவனும் உரிச்சு ரெஸ்பாண்ட் தள்ளி பண்ண மாட்டேன். எரிஞ்சிடுவாரு. நீ பண்ணவே மாட்டானுங்க பண்ண மாட்டானுங்க மச்சான். நான் சொல்றேன் சரி, ஆன் சரி. எ சீரியஸ் நோட்ல பண்ணவே மாட்டாங்க. அதை கடந்து போவாங்க. ஏன்னா அவருக்கு உங்களுடைய எல்லா ரகசியங்களும் தெரியும். ஐயோ கிழிச்சு அவர்லாம் தொங்க பீக் விட்டுருவாரு. ரேஜ் பைட் பண்ணுவாரு, பயங்கரமா ரேஜ் பைட் பண்ணுவாரு. இப்போ புகழேந்தி மாறன் வேற அவர் ragging பண்ணிட்டு இருக்காரு. ரேக்கிங் பண்ணுவார், ரேக்கிங் புகழேந்தி ரேக்கிங் மாறன் வேற இணைஞ்சிருக்கா அப்படி. அவரும் வந்து இனிமே பிடிச்சி ஏறியர் நேரம் வேண்டியதான் எனக்கு. ஒரு அவ்வளவுதான் ஒரு இவங்க பாட்டி தான். சும்மா சச்சினு இந்த பாரு சச்சின், சாமி புகழேந்தி எறும்புக்கு மாறனா கூட ஒரு இருக்கட்டும், வேல்யூ இருக்கும். வெற்றி குமரனா இருக்கட்டும், புகழேந்தி மாறனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நிழலா இருந்து கை காசை செலவு பண்ணி வளர்ந்தவங்க. இறங்குவாங்க அடுத்தது ஒவ்வொருத்தனா. அவங்களுக்கு எல்லாம் இங்க பெரிய தலைக்கட்டுகள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காது. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். இவங்க இறங்குவாங்க பாரு, ஒரு பயம் நிக்க முடியாது. அங்க இருந்தெல்லாம் பேசவே முடியாது. இன்னும் மிச்ச மீதி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் சந்தி சிதிச்சு காத்துல பறக்கும். பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இவங்களுக்குலாம் இவங்களையெல்லாம் வந்து பதம் சொன்ன அன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல போற வழியில அப்படி கதவை திறந்து அப்படி தூக்கி போட்டு போற அந்த மாதிரி தான் வச்சுலாம் வந்து அடிச்சிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரிதான் இதெல்லாம் டீல் பண்ணப்படும். 0.4 ஆகணும் ப்ரோ. கூடிய சீக்கிரம் அந்த 4 வந்து ஆகணும். 0.4 ஆக்கி ஒண்ணும் இல்லாம இந்த நாய்கள் எல்லாம் அடிச்சு துரத்தி அவங்க எல்லாம் இன்னும் இருக்கணும். முடிவு வந்து நம்மளால இருந்துச்சு அப்படின்றதுதான் வந்துட்டு நம்ம எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் ப்ரோ சச்சின் ப்ரோ. என்னன்னா இப்ப இவன் சீமான் இருக்கான்ல, எல்லாத்தையும் வாடா போடா அவனே இவனுன்ட்டு மக்களே மரியாதை எல்லாம் பேசுறானா? அது அவனுக்கே தெரியாதா? நான் அதைத்தான் சொல்ல வரேன். ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பா அது. ஓகேவா? உனக்கு ஓட்டு போடுறாங்க போடல அப்படிங்கறது அது வேற இது. ஓகேவா? நீ அந்த மக்களை வந்து நீ பரதேசி பையன் அவன் இவனே நீ உரிமையில அவ்வளவு கேவலமா பேசுறியே. இவனுக்கெல்லாம் அந்த 4% அதிகங்கிறேன். 4% சொன்ன மாதிரி 0.4 வந்துடணும் உனக்கு. 0.4 தான் வரணும் உனக்குலாம். அடுத்த ஆக்ஷன் வர வச்சிடலாம். டோன்ட் வரி. 8ல இருந்து 4 வைக்கிறதுக்கு 4ல இருந்து 0 ஆக்க முடியாது. சட்டமன்ற தேர்தல்ல தான் இது ரெலவன்ஸ் இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல்ல நான் என்ன கேக்குறேன், புரியவே இல்ல. அவரு அந்த ஆள்கிட்ட போய் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இது கூட தெரியாது கூட. இதெல்லாம் தெரிஞ்சா ஹீரோ ஆயிட மாட்டானா? அதெல்லாம் தெரிஞ்சா நீ ஹீரோ இல்ல போன அது சரிதான். போன இதுல பாராளுமன்ற தேர்தல் அது அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்ல. இந்தியாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. இந்தியா எங்க இருக்கு, அதுல தேடி பிடிச்சி எனக்கு 8% போட்டுருக்காங்க. வேற யாரும் இல்லடா, நாங்க தான், எங்க பிள்ளைகள் தான், தாவே கால்கள் தான். எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு அந்த எலெக்ஷன்ல நிக்கல. ஓகே, நீ தம்பி நொட்டிட்டு இருந்த கேம்பெயின் தொடங்கவா மயிரா புடுங்கவான்னு கேட்டுட்டு இருந்தியா இல்லையா? அவன் வந்து சரி ஓகே நம்ம அண்ணன் மேல பாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து போட்டான் அவன். அதனாலதான் உனக்கு அந்த 8%. அதை இல்லைன்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க இந்த அயோக்கிய பயலுக்கு, அந்த இடும்பேன் இவன் மாதிரி ஆட்கள்லாம். அது ஆமான்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் நிரூபிச்சாச்சு. அவ்வளவுதான். அதாவது சாட்டையோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் 2 மில்லியன், வாங்குறது 1.9 மில்லியன் ஓட்டு. இதுல வந்து பீக் ரேஜ் பைட். இது வந்து ரேஜ் பைட் வந்து பண்ணி மக்கள் ரேஜ் பைட் பண்ணிட்டாங்க. வியூஸ்லாம் ஓட்டா மாறாது. பாக்குறியா? சாட்டையோட சேனல்ல விட உனக்கு ஓட்டு கம்மியா இருக்கும். பாக்குறியா? அதான் சப்ஸ்கிரைபர் கூட 2 மில்லியன் வச்சிருக்கானா, ஓட்டு தானே 19 லட்சம் தான் வந்துருக்கு. சப்ஸ்கிரைபர் படி அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சமாச்சும் ஓட்டு வந்திருக்கணும்ல. ரேஜ் பைட் அதெல்லாம் இந்த தடவை வெறும் 3.8 தான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா அவைக்கெல்லாம் வந்து ஒரு 2% தான் பிளக்கா பையன் அப்படின்னாரு. 1% ஏறிச்சு எங்கேயோ. திமுக போட்டான் போல மாத்தி. ஆமா, அதான் 3.8 வந்துச்சு இந்த தடவை. உள்ளாட்சி தேர்தல் இருக்கு பாருங்க, அது இன்னும் கம்மியாகும். அவங்க உள்ளாட்சி தேர்தல் எப்ப பார்த்தாலும் இதே நம்ம கட்சிக்குள்ளதான் இருக்காங்க. ஏதோ நம்ம வந்து 50 வருஷம் ஆண்ட மாதிரி. ஏடா 50 வருஷம் மாறி ஆண்டாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்கல. திமுக ஒழிப்புன்னா நீ ஆட்சி கட்சியே தொடங்கின, நீ என்னத்தை கிழிச்ச? 16 வருஷமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்க, ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க புள்ள. இவன் அந்த மக்களை வேற திட்டுற, கேவலமா இல்லையா? நீ ஃபிளைட்ட வாங்க, என்ன கருமத்தையே வாங்கி தொலை. அதை எவன் கேட்டான்? கேட்டா என் மாமா வாங்கி கொடுத்தா, என் மச்சான். யாருக்கியா அந்த மாமா? எங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ. We have precious time.
லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் காதுல கேளுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இல்லைங்க அதெல்லாம் பார்த்து இல்லைங்க இது சிரிச்சுக்கணும் அவர் இல்ல dialogue. இல்ல இல்ல ஒரே நிமிஷங்க இல்ல இல்ல எனக்கு நம்ம கூட சொந்தக்காரங்களா இருக்காங்க. ₹1 கூட தர மாட்டாங்க. ஆனா இவனுக்கு பாங்க BMW கார் மாதிரி ஆண்டனி வயித்தெரிச்சல்ல பேசுற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. இது லைட்டா வயித்தெரிச்சல் மாதிரி இருக்கு. வயித்தெரிச்சல் இல்லைங்க. வன்மம் செய்தளவு ஆண்டனி ப்ரோ. இல்ல வயித்தெரிச்சல் கிடையாது, ஆனா வயித்தெரிச்சல் தான். இல்லையா? ஆமா ஐயா கொஞ்சம் பேச விடுங்க ஐயா. சரி சரி சரி. அத வேற மேடையில உட்காந்து வெக்கமே இல்லாம சொல்றான். சும்மா வந்தாரு என் மச்சான், வாங்கிக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னாரு. அவனா ஒரு தலைவன். அவன் பேசுறதே கீழே வர கை தட்டுறாங்க. இல்ல நீ ஆல்ரெடி ஒரு கார் நல்ல கார் தான் வச்சிருக்க, ஓகேவா? அப்படி உன் மாப்பிள்ளை வந்து கொடுக்கும்போது இல்லப்பா இது கட்சிக்காக கொடுப்பா, கட்சியில நிறைய செலவு இருக்கு, கூட்டங்கள் போடணும், ஓகேவா? நீ ஏன் மக்கள்கிட்ட திறன் வாங்கி தான் இது பண்ணிட்டு இருக்க? அந்த காசை நீ அதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம்ல. உனக்கு எதுக்கு ஆடம்பர வாழ்க்கை மாதிரி எவ்வளவு பெரிய கார் மறுபடியும் உனக்கு? நீ ஆனா மக்கள்கிட்ட பேசுவ, காரு முக்கியமா சோறு முக்கியமா அப்படின்னு ஏதோ டைலாக் வேற என்னன்னா, ஒரு கார் தம்பி, கார் தயாரிக்க 5 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிற ஓட்டுற போட்டு தானே வாங்கி ஓட்டணும். நீ அப்போ மாடு வண்டியில போ, நடந்துதானே போனோம். அப்ப நீ மாடு வண்டியில போ சொல்லுங்க. வெளிநாட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது, நம்ம நாட்டு கரும்புச்சாறு குடிக்கணும், பதனி குடிக்கணும், அது இதும்ப. ஆனா நீ பண்றதெல்லாம் பாரு, BMW காரு, ஷூஸ் பாரு, 15,000 16,000 ஷூஸ், எல்லாமே பாரு, எல்லா ஃபாரின்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். ஏன்டா இதுக்கெல்லாம் எங்கடா காசு வருது? நீ வந்து கக்கன் காமராஜர்னு பேசுறியா? அவங்க எளிமையில உனக்கு ஒரு 1% நீ இருக்கியா அவங்க மாதிரி எளிமை? சுரேந்தர் ப்ரோ அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ப்ரோ. டைம் பாஸ் ஏங்க 1/2% கூட இல்லைங்க. அவன் ஒரு தலைவன். விடுங்க, இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட், இன்னைக்கு ஒரு பீஸ் நல்லது வந்திருக்கு. சிங்கி ராமச்சந்திரன் வந்திருக்காரு, அண்ணாமலை ஃப்ரம் மீஷோ. நல்ல ஆளுதான், ஆனா பாவமா இருக்கு அந்த ஆளை பாக்க. அந்த ஆள் போய் எடப்பாடி சொல்லிருக்காரு, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஓட்டு கிடையாது, கலை வேற மாதிரி இருக்கு. தெரியும் விஷயம் தெரியும். சவுக்கம் வேற ரீசெண்டா போட்டிருக்கான், அது உண்மைதான். ஐயா நினைக்கிற மாதிரி கிடையாது, ஆப் இருக்குன்னு கேட்டா ஆப் இருக்கா? அப்ப உனக்கு சீட் கிடையாது, போட்டா வேண்டான்னு தரா தாரு மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கக்குபவர். சம்பந்தமே இல்லாம நின்று விட்டு அமிதாப் மாமாவை நிக்க மாட்டி விடுவாங்கல்ல, அது மாதிரிதான் 2024 போய் நில்லு தம்பி, நீ ஜெயிக்கலாம் தம்பி, நிக்க வச்சு 3வது கை விட்டாங்க. இந்த கொடுமை என்னன்னா, அந்த கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணியோட பூத் இருக்கும்ல, அந்த ஏரியா, அங்க கூட இந்த லீடிங்ல வரலையா? இன்னைக்கு எடப்பாடி சொன்னாரு, ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆகணும்னா குறைஞ்சது 6000 பேராவது வந்து களத்துல வந்து வேலை பார்க்கணும், அப்பதான் வந்து ஒருத்தர் வந்து எம்எல்ஏ ஆக முடியும். அது வந்து எங்க கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, 6000 பேராவது வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா என்டிகே வந்து 6000 வாக்கு கீழே வாங்கின தொகுதி வந்து மொத்தம் 183 தொகுதியில வந்து 6000 ஓட்டு கீழே வாங்கியிருக்காங்க. இல்ல ப்ரோ அதாவது இவனுங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு கூட ஆளு கிடையாது. இவங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றதுக்கு கூட ஆளு கிடையாது. இந்த இடும்பாவனம் கார்த்திலாம் இருக்கான்ல, அது இது வெப்சைட்ல தான். இப்ப இடும்பாவனம் கார்த்திலாம் வந்து ஒத்தாளா போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அதாவது இப்ப இந்த என்டிகேல வந்து ஒரு 2-3 பேரை வந்து நம்ம சொல்லலாம்ல, இந்த இடும்பாவனம் கார்த்திக், சீமான், விஜயலட்சுமி, இவங்களெல்லாம் சொல்லலாம்ல. இப்ப இவங்களுக்கே ஓட்டு கேட்க ஆளு கிடையாது. இப்ப சீமான் வந்து ஒரு கார் வச்சிருக்கான் அப்படிங்கறதுனால ஒரு 4 பேர் பின்னாடி போறாங்க. மத்தபடி வந்து அவங்களோட நட்சத்திர வேட்பாளர்களா கருதப்படுற ஆட்களுக்கு கூட ஓட்டு கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. இவன் தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பான், தனியா போய் இவன் ஓட்டு கேட்டு போனது மொத்தம் 2 நாளோ 3 நாளோ இடுமானம் காட்டிக்கலாம். மத்த நாள் பூரா யூடியூப்ல உட்காந்து ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருப்பான். வண்டியில போய் ஏர்ல தூக்க முடியாம தீன் போச்சு. ஆமா, அந்த ஒரு நாளோ 2 நாளோ தான் இது கேட்டு போனான், ஓட்டு கேட்டு போனான் பிரச்சாரத்துக்கு. மற்ற நாள் பூரா இங்க உட்காந்து நமக்கு வந்து ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தான். அதாவது நமக்கு வந்து பிஆர் வேலை பார்த்துட்டு இருந்தான். தலைவர் எங்க போறாரு வராருங்கிறதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் முக்காவாசி நேரம். இல்ல சாட்டையோட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எனக்கு வீடியோ வந்து சொல்லுவான், ஆர்கே நகர்ல நாம் தமிழர் வேட்பாளர் 5000 வாக்குகள் முன்னிலைன்னு வாங்கின ஓட்டு 5000 தான்.
இல்ல ஆமா தம்பி, அதாவது அது 3 வந்து மணிக்கு மேலதான் நம்ம ஓட்டு இவிஎம் எண்ணுவாங்கன்னு சொல்லி மிஷின்லாம் ஒருத்தன் வந்தான் பாரு. என்னாவதுக்கு முன்னாடியே தபால் வாக்குகள்லயே வந்து 5000 வாக்குகள் முன்னிலையா தபால் வாக்கே மொத்தம் ஒரு தபால் 2000 வாக்குகள்லயே ஓட்டு ஒன்லி 3000 ஓட்டு தான் பதிவாகும். அது இல்ல 5000 வாக்கு. தம்பி, இல்ல ப்ரோ, 3 மணிக்கு வந்தான் ஒருத்தன், நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அது அன்னைக்கு நிறைய நடந்துச்சா, ஒன்னொன்னா யோசிச்சு சிரிக்க வேண்டியதா இருக்கு. வந்துட்டு இல்லைங்க நமக்கு வந்து உண்மையாவே பேசணும் இல்லைங்க நமக்கு ஓட்டு ஏதோ ஆயிடுச்சுங்க, அவங்க முன்னாடியே வந்து போட்டதுனால நமக்கு இருக்கு, நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் வந்து போட்டிருக்காங்க, தோத்துருவானுங்க தெரியும், இல்ல தோத்துருவோம், ஆனா அந்த கண்டிப்பா லாஜிக் எனக்கு 8% புரியல அப்படின்னு. கிஷோர். எப்படி எண்ணுவாங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 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 தொகுதியில வந்து 280 பூத் இருக்குன்னா 1ஆம் நம்பர் பூத் 2ஆம் நம்பர் பூத் அப்படிதான் எண்ணிட்டு வருவாங்களே தவிர்த்து இவன் சொன்ன மாதிரி காலையில ஓட்டு போட்டவங்க மதியம் ஓட்டு பிரிச்சு எண்ண முடியாது கிஷோர். அது இல்ல என்டர்டைன்மெண்ட், அது இல்ல எனக்கு தந்தி டிவில வந்துச்சு, அப்பதான் அந்த வா தாவேக்கா 50 சீட்டு மேல போயிட்டாங்க அப்படின்றப்போ ஒருத்தன் அதிமுக இருந்து ஒருத்தன், இல்லங்க அவர் சொன்னதுனால 11 மணிக்கு ஓட்டு தான் இப்ப எண்ணிருக்காங்க, 3 மணிக்கு ஓட்டு வந்தாதான் இல்ல இத்தனை வருஷமா அரசியல் பேசிட்டு இருந்தவனுங்களே டிவில நியூஸ் டிபேட்ல எல்லாம் உட்காந்து என்ன பேசிட்டு இருந்தாங்க, இந்த காலையில போய் டிவிக்கு காரங்க பூரா ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு தான் இப்ப எண்ணிட்டு இப்ப இருக்காங்க, அதனாலதான் இப்ப லீடிங்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு அப்படியே நம்மள வந்து தற்குறிமானுங்க அதே வாயால. இத யாருடா சொன்னது யார் தற்குறி? தெரியுமா? குருபாய் இருப்பாள், வந்து தற்கொலை கொத்தடிமை இருப்பாங்கல்ல, அவங்க வீடியோலயும் நாங்களும் வெயிட் ஆமா. பண்ணிட்டே இருந்தோம், அப்படி செத்து போயிட்டா அப்படிவா, சாவு சாவு யார் வேற. அவங்க வந்து அந்த ஒருமணி பெட்டிக்காக ஒருமணி பெட்டி என்ன உடைக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த கேங்க ஆமா அவங்க. ஒரு பீஸ் இருந்துச்சு, ஒருமணி அந்த பெட்டியை பீஸை காணவே உடைப்பாங்க. காணும், நானும் அப்புறம் பெருசா ஆக்டிவா இல்ல, கபிலன்னு சொல்லிட்டு என்னாச்சு செத்துச்சா அடக்க மாட்டாங்களா? அடக்க மாட்டாங்களா? அல்ல நான் அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து என்டர்டைன்மெண்ட்ல இருந்தேன் தம்பி, சரி நான் வரேன், உங்களுக்கு ரொம்ப பண்ணுவானுங்க, நான் கிஷோரு வரேன். கிஷோரு கிஷோரு ஒண்ணு நீ ரேஜ் வெயிட் பண்ணுவீங்க ராபின்சன், அப்போல வராரா அவர் இப்ப? பேசுவாரு, நான் வரது இல்ல பெருசா, அப்பப்போ பேசுவாரு அவர் பாவம். ஆமா எதுவும் ஜெயிச்சிட்டீங்க அடிச்சுனே போனாரு. அந்த ஆள் பேசுற பேச்சுக்கெல்லாம் இருக்கு. ஐயோ, அந்த எதுவுமே வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த மே 4ஆம் தேதி நடந்த வாழ்க்கையில சம்பவத்தை வந்து வேற எதாலையுமே ஈக்குவல் பண்ண முடியாது. ஆக்சுவலா அப்படி ஒரு சம்பவம் அது. மே 3ஆம் தேதி நைட் சுத்தமா தூக்கம் வரல. நான் வண்டி எடுத்துட்டு இங்க அண்ணா நகர ஃபுல்லா அப்படியே சுத்திட்டு இருந்து காலைல போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு 7 மணி 8 மணிக்கு உட்கார்ந்தவன் தான் அன்னைக்கு. விடிய விடிய ஸ்பேஸ் நடத்திருந்தோம் நம்மலாம். ஆமா 3 மணி ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் கிஷோர். கவுண்டிங் எக்ஸ்பரி இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எக்ஸ்பரி ஒரு ட்வீட் ஒரு வீடியோட அந்த கபிலம் பேசுறதான் போட்டிருந்தாரு. அது கொஞ்சம் தான் இருக்கு எக்ஸ்பரி இல்லையா? இருக்கு, அது பாட்டா இருக்கு, எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு போடல. இல்ல இல்லங்க, ஃபைனல் டச் போட்டு ஆமா, விடுங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல, அதை போட்டு இல்ல விடுங்க. அவங்க 12 மணி கடையை மூட்டு போயிட்டாங்க எல்லாரும். அதுதான் அதுதான் நான் வந்து தோத்துட்டேன், நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஸ்பேஸ முடிக்கிறது தான் வந்து ஃபைனல் அது ஸ்பீச். இல்லையே, நீங்க போடுறது இல்ல இன்னைக்கு. அது இருக்கு, அது மெதுவா ஓட்டி பாருங்க, அதுல நான் இருக்கும். ஃபுல்லா கேட்டேங்க. இல்லையா அதுல? இல்ல இவங்க மறந்ததெல்லாம் அன்னைக்கு இல்ல எப்படி இல்ல வந்து பாருங்க. ஒரே நிமிஷம் அது செம காமெடியா இருந்துச்சுங்க. அவன் ஏதோ இந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் ரீடர் எல்லாம் வச்சுப்பாங்களே, அது மாதிரி கடற்கடன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பண்ருட்டி பானை முன்னிலை, இது முன்னிலை, அது முன்னிலை. பண்ருட்டி முன்னில, என் ஊரு கடலூர் முன்னில அப்படின்னு. என்னடா 3 மணிக்கு என்னடா அப்படி ஆயிடுச்சு? அதாவது அவனோட வாய்ஸ் டோன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவனோட அந்த அவன் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான், நம்ம வந்து தோக்க போறோம், டிவிக்கு எப்படி தோத்துறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான் அவன். சரியா? அந்த டோன்ல பேசினதுதான் அதெல்லாம் ரிப்போர்ட்டர் மாதிரி அவதாரம் போட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான். ஆனா வந்து அவனுங்க ரொம்ப திமுக விட அதிகம் பாதிக்கப்பட்டது மெண்டலான்ஸ் தான். சரியா? திமுக காரங்க வந்து இப்படி ஒரு கூட்டம் இருந்ததே நம்ம வந்து கணிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம அவனுங்களோட தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களால அதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்ப வரைக்கும் அவங்களால அவங்க தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சிஎம்மா கூட ஆயிடலாம், ஆனா சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது தெரியுமா அப்படின்னு வந்து உருட்டுவானுங்க ஸ்டைல் பசங்க. இவ்வளவு உமன் சப்போர்ட் இருக்கு, இவ்வளவு இளைஞர்கள் சப்போர்ட் இருந்திருக்கு, இதை வந்து நம்ம வந்து கணிக்காம விட்டுட்டோமே திமுக காரங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி தே நோ தெம்செல்ஸ். அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே போயிருக்கும், இருந்தாலும் அதை அப்படியே வெளியே காமிச்சிக்காம வண்டி ஓட்டிருக்கானுங்க. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, மார்ச் லாஸ்ட்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லயே ஒரு சர்வே ஒன்று லீக் ஆச்சு.
இன்டர்னல் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு 35% சொல்லிட்டு லீக் ஆச்சு. ம். ஸோ அப்ப அதையும் ரிசல்ட்டே ரிலேட் பண்ணி பாருங்க, அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். என்ன நமக்கு ஒரு சில சீட்ஸ்ல வந்து ஆமா. சீட் கன்வர்ஷன் நம்ம ஆகல. ஆதவ லெஸ் தென் அர்ஜுனா வந்து ஆதவ அர்ஜுனா சொன்ன கவுண்டு, அப்புறம் அருண்ராஜ்லாம் சொன்னாரு. அருண்ராஜ்லாம் வந்து நாங்க 140 சீட்டு வந்து ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. தலைவர் நீ அந்த அவர் சொன்ன அண்ணனே சொன்னாருங்க. அவர் சொன்ன அந்த 140 சீட்டு வந்து என்ன கணக்குன்னா, நம்ம வந்து இந்த 1000 ஓட்டு, 1500 ஓட்டு, இந்த 3000 ஓட்டு அந்த சொச்சத்துல எல்லாம் லாஸ் பண்ணி தோத்தது வந்து ஆமா தோத்துருக்கோம். அதெல்லாம் வந்து நமக்கு சீட்டா கன்வெர்ட் ஆயிருந்தா நம்ம 140, 145 போயிருப்போம் தான். ஏங்க அங்கங்க இல்ல அண்ணன் மிஸ் இல்ல ஆயிருச்சு. அண்ணனே தான் சொன்னாருங்க. 30 to 35% ஸ்டேஜ்ல சொன்னாரு. ஆமா. கடைசி பிரச்சாரம் அப்ப எங்கடா போனீங்க? கடுப்புல விட்ட கடுப்புலாம். ஆனா அப்ப கூட இவனுங்க வந்து கணிக்கல. என்ன இவனுங்க வந்து இவ்வளவு கான்பிடென்டா சொல்றானுங்க. 35%ங்கிறானுங்க, 140 சீட்டுங்கிறானுங்க, அவன் 100 ஆதவ அர்ஜுனாங்கிறாரு. இவனுங்க அப்ப கூட வந்து கணிக்கல. எப்படின்னு எங்க வந்து அவங்க வந்து நம்மள வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு கூட்டம் கூடுது, அப்படி ஒரு வெயில் அடிக்குது, அந்த வெயில்லயே அப்படி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அது வந்து வெறுமனே கவர்ச்சிக்காக கூடுற கூட்டமாலாம் எனக்கு படல அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கு கூட தெரியல இது வந்து கவர்ச்சினாலலாம் கூடல அப்படின்னு. இல்ல அப்படி இல்ல எக்ஸ்பிரி, எல்லாருக்கும் தெரியும். அத வந்து அத நிறைய பேர் மேலிட உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் போயிருக்கும், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் இவங்க ரொம்ப அசால்ட்டா வந்துட்டாங்க. சும்மா இல்ல ப்ரோ, இங்கதான் ஒரு கேம் விளையாண்டாங்க. என்னன்னா அதை நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டோம், நம்ம வீக்கான மாதிரி காமிச்சுக்கிட்டோம்னா அந்த நெரேட்டிவ் செட்டிங்ல அந்த என்ன சொல்றது பாலிடிக்ஸ் சப்போர்ட் தட் பொசிஷனிங் இருக்கும் பாத்தீங்களா, அங்க நம்ம லேகான்னு சொல்றதுதான். கடைசி வரைக்கும் தான் வந்து அந்த பெர்செப்ஷனை வந்து முன்னாடியே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தான். அது ஒரு கைண்ட் ஆஃப் சைக்காலஜி கேம் தான். அந்த சைக்காலஜி கேம் அந்த மக்கள் தூசா உடச்சிட்டு போயிட்டே இருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல நான் கேக்குறேன், எலெக்ஷன் ரிசல்ட் வர 3rd அன்னைக்கு வரைக்கும் என்ன ட்வீட் போட்டிருந்தாங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி 2.1 போட்டுட்டு இருந்தாங்க. காலையில 8 மணி வரைக்கும் தான் போட்டாங்க. நேரம் ஆக ஆகதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. 11 மணிக்கு மேல அது அண்டர்ஸ்டாண்ட் ரியாலிட்டின்னு நினைப்பேன். 11 மணி வரைக்கும் ஆடிட்டு இருந்தாங்க. 11 மணிக்கு அப்புறம் ஆட்டம் அப்படியே அடங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஆளு சாயங்காலம் அந்த வின்னிங் சர்டிபிகேட் வரும்போது எல்லாம் பங்கருக்குள்ள போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் பாலிட்டிக்கலி போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிருக்கானுங்க. பட் அட் லாஸ்ட் டெமோக்ரஸி வின்ஸ்னு சொல்லுவேன், வேற எதுவுமே இல்லை. ஏங்க 10:10:30க்கெல்லாம் வந்து அறிவாலயத்துல இருக்க அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த பேனர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தானு. ஆக்சுவலா வரலாற்றுல நம்ம வாழ்நாள்ல அந்த May 4ங்கிற ஒரு டேட் வந்து நான் சாகுற வரைக்கும் அழியாது. அந்த மாதிரி ஒரு இன்டான்ஜிபிள் மெமரிஸை கொடுத்துட்டு போன டேட் அந்த டேட். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்னைக்கும் சரி, அன்னைக்கு காலைல இருந்து சாப்பிடல, ஜஸ்ட் ஒரு காஃபி குடிச்சிட்டே போயிட்டு இருந்த எக்ஸைட்மெண்ட்ல நைட்டு. அதாவது அண்ணன் கரெக்டா பேசினாரு. எப்பன்னா ஃபைனல்ஸ்ல தெளிவா அது யாருக்கு சொன்னாருன்னா அந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் டைரக்டா சொன்னாரு. எங்கடா போனீங்க, கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்களே. இதை விடுங்க ப்ரோ, ப்ரீ போல் விட்டுருங்க, போஸ்ட் போல் அன்னைக்கு அவர் யாரு, ஆக்சிஸ்னா இந்தியா, அவர் விட்டதுக்கு நீங்க எல்லாம் வானத்துக்கு கீழே குதிச்சுட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரியும், அவர் என்ன பெரிய இவரா, இங்க எல்லாம் பாருங்க எல்லாமே திராவிட மாடல் நஷ்டா 2.0 தான் வரப்போது, 180 170. அவருக்கு எனக்கு இருக்கிறது அதிகமா கொடுத்தா தெரியுமா, நெல்சன் சேவியர் தான். இப்ப என்ன 210 லோடி அம்மாவை தூக்கி சொருக்குன்னு வச்சான், அவனை தூக்கி சொருக்கிட்டானுங்க. அவருக்கும் அந்த இன்னொருத்த தேவேந்திரன் யாதவ் இருப்பான், அவன் எதுதான் போட்டி ஒரே ஒரு நிமிஷம் ஸ்பேஸ வந்து ஒரு நிமிஷம்